யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவர்கள் போய் பார்வோனை சந்திக்கிறார்கள். பார்வோனை சந்தித்து என்ன சொல்லுகிறார்கள்? என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு, என் ஜனங்களை ஜெபிக்க போகவிடு. ஸ்தோத்திரம். இதற்காக ஸ்தோத்திரம், ஜெபிக்கணுமா, ஆராதிக்கணுமா, பண்டிகை கொண்டாட வேண்டுமா? அல்லேலூயா. அதற்காக யாரை பார்த்து சொல்றாரு? பார்வோனை பார்த்து சொல்ல போகிறார். அப்போ இதுக்கும் எங்களுக்கும் என்ன பிரதர் ஆசீர்வாதம், என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அதே வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. வனாந்திரத்திலே, இதைத்தான் நான் பேச போகிறேன். வனாந்திரம் என்பது என்ன? ஏன் அவர்கள் போக வேண்டியதானே? எங்க போய் ஆராதிக்கணும்? அவர்கள் விடுதலை பண்ணி எங்க கொண்டு போறாங்க? கானானுக்கு கொண்டு போகணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீங்க போய், எங்க ஜனங்க போய் வனாந்திரத்திலே போய் ஆராதிக்கணும், அதனால அவர்களை அனுப்பும் என்று பார்வோனிடத்திலே சொல்லுகிறார். அப்போ வனாந்திரம் என்பது நாம பார்க்கணும், எதுவுமே இல்லாத ஒரு இடம். அப்படித்தானே? வனாந்திரம் என்பது என்னது? வறட்சியான இடம். வனாந்திரத்திலே பசுமையான இந்த புல்லோ பூண்டுகளோ இருக்காது, பசுமை இருக்காது, தண்ணீர் இருக்காது. ஏன்? ஜீவராசிகள் கூட அங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. காற்றே அனலாக இருக்கும், காற்றிலே வெப்ப காற்று. ஸ்தோத்திரம். ஒருவன் உயிர் வாழ்வதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு இடம் தான் என்னது? வனாந்திரம். இப்போ ஸ்தோத்திரம், பார்வோன் இடத்துல போய் கர்த்தரினுடைய செயலின்படி கர்த்தர் சொல்லி அனுப்புறார், நீ போய் சொல்லு, அவங்களை விடுவிக்கணும். எதற்கு விடுவிக்கணும்னா, என் ஜனங்கள் வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும். இது யார் சொல்றாரு? கர்த்தரே சொல்றாரு. எதற்கு? பண்டிகை கொண்டாடுவதற்கு. ஆமென். இப்போ நம்முடைய திருச்சபையில இதே காரியத்தை நாம எடுத்துக்கொண்டு வந்தோம்னா, வனாந்திரம் என்பது என்ன? ஸ்தோத்திரம். எதுவுமே இல்லாத இடம், செழிப்பு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இல்லாத ஒரு இடம் எது? இது நீங்க இருக்கக்கூடிய இந்த இடம். அதாவது உபவாச ஜெபம், இரவு ஜெபம். நேற்றைய தினத்தில் இரவு ஜெபம் நடந்தது. அநேக பெண்களை பார்க்கலாம், ஆண்கள் அநேக பேர் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 2-3 பேர் தான் நான் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனா ஸ்தோத்திரம், அது என்னது? வனாந்திரம். யாருமே வரமாட்டாங்க அங்க. ஜீவராசி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல. இல்லையா? இங்க இருக்கக்கூடிய இந்த உபவாச ஜெபம் எப்படிப்பட்டது? ஒரு வனாந்திரம். இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி அழகான குவாலிட்டி இருக்காது, அழகான மியூசிக் இருக்காது, அழகா பாடுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. எப்படி? அது வனாந்திரமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, வனாந்திரத்திலே பண்டிகை கொண்டாடும்படிக்கு என் ஜனங்களை போகவிடு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்த்தா அது செழிப்பா இருக்கும், கானான் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பயங்கரமான ஆராதனை, பயங்கரமான மியூசிக். ஆமென். ஒரு உபவாச ஒரு கன்வென்ஷனை பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கிருந்து ஒழுங்கா கிரயமா ட்ரெஸ் போட்டுட்டு கீழே சாப்பாடு, வெல்கம் ட்ரிங்க். ஸ்தோத்திரம். எப்படி செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எங்க என் ஜனங்கள் எங்க ஆராதிக்கணும்? வனாந்திரத்துல. ஏன் வனாந்திரத்துல ஆராதிக்கணும்? இப்போ வேதாகமத்தை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு எல்லாருமே அவர்களுடைய மேன்மையை பெறுவதற்கு, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால எங்க போனாங்க? வனாந்திரத்துக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எங்க போனாரு? வனாந்திரத்துக்கு. ஆமென். ஆகார் எங்க போனாங்க? முதல்ல வனாந்திரத்துக்கு. வேற யாரு? இப்படி சொல்லிட்டே போகலாம். யோவான் ஸ்நானகன் எங்க இருந்தாரு? வனாந்திரத்துல. ஆமென். இப்போ இந்த வனாந்திரத்துல போய் அங்க இருந்து தான் அவர்கள் அடுத்து என்னது? ஆசீர்வாதத்துக்குள்ள போறாங்க. ஆமென். உதாரணமா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு வந்தவங்க வனாந்திரத்துல இருந்தாங்க. வனாந்திரத்தின் வழியா எங்க போறாங்க? இப்ப கானானுக்குள்ள அவர்கள் நுழையணும்னா முதல்ல எங்க போக வேண்டியது அவசியமா இருக்குது? வனாந்திரத்துக்கு. இதை கொண்டு வருகிறவர் யார்? இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற பொழுது ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். எப்படி? ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கே கொண்டு போறாரு. அல்லேலூயா. ஆகாரை பற்றி பார்க்கிற பொழுது ஆகாரை அனுப்பிவிட சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுறாரு, சாராள் என்ன சொல்லுகிறாரோ அவளுக்கு செவி கொடு. அவ என்ன எல்லாம் மட்டும் சொல்றாரோ அதன்படி நீ செஞ்சிரு. எப்படி? ஏன் அவளை வனாந்திரத்துக்கு அனுப்பணும்? கர்த்தர் தான் அனுப்புறாரு. ஏன் அனுப்பணும்? ஏன்னா அவன் இங்க இருந்தா, உங்க கூட இங்க இருந்தா அவனை நான் ஒரு ஜாதியாக மாற்ற முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு இஸ்மவேல் மேல ஒரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. அதே நேரம் அங்க இருக்கக்கூடிய ஈசாக்கு மேல இன்னொரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சுட்டு ஆண்டவரால அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இப்போ ஆண்டவரே என்ன பண்றாரு? அனுமதிக்கிறாரு, இவனை இங்க இருந்து அனுப்பிவிடு. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய திட்டத்தின் படித்தான் யார் போறா? ஆகார் சாராளை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ வெளியேற்றப்படுகிறது எதற்காக? அதற்கு பின்பாக அவர்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல
மறுபடியும் இதே காரியத்தை திருப்பி சொல்லப்படுகிறது. 18 நானே படிக்க 2ஆம் பகுதி. எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். முதலாவதாக எப்படி நம்ம வராந்திரத்திலே ஆராதனை செய்யணும்னா எதற்கு செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை சந்திச்சிருக்காரு, நம்மளை ரட்சித்திருக்காரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் தான் செழிப்பை தேடிட்டு இருக்கு. ஆமென். ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் தான் எல்லாருக்கும் நடுவுல போய் உட்கார்ந்துட்டு கமந்திருந்து சோதனை சொல்லிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் யாரு? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கூட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டதுனால, நாம ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டதுனால, வனாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு அனுமதித்தா நான் அங்க வருவேன். அல்லேலூயா. உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். எல்லா ஜெபங்களிலேயும் எல்லா இடங்களிலும் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த மேன்மையை வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது கிடைக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ள தெரியல. ஆமென். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஒரு கன்வென்ஷன்லயோ ஒரு மாசம் ஒரு முறை அது என்ன திருவிருந்த ஆராதனையிலோ போய் நான் கலந்துட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், நான் ஜெயம் பெற்றுருவேன், நான் விடுதலை பெற்றுருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எங்க என்ன பெறணும்? பார்வோன் இடத்துல இருந்து விடுதலை பெறணும். ஆமென். விடுதலை பெறணும் எங்க போகணும்? வனாந்திரத்துக்கு போகணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில விடுதலையே இல்ல. சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் 5 வருஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கேன். எப்ப வந்த? 5 வருஷமா சர்ச்சுக்கு வர, எப்ப வந்த? கன்வென்ஷனுக்கும் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்கும் அடுத்தது திருவந்த ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டா அல்லேலூயா நீ விடுதலை ஆகிட முடியுமா? அல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் விசேஷித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஆமென். இங்க இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் விடுதலை பண்ண முடியும். இங்க இருக்கிறவர்களை கொண்டுதான் மற்றவர்களை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அதற்காக மற்றவர்களை விடுதலை பெற மாட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படி என்று சொல்ல முடியாது. ஆனா அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது யாரு? உங்கள் ஜெபம்தான். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களும் உபவாசத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் தான் இன்னொரு செழிப்பான கானானுக்குள்ள பாக்கி இருக்கிற 6 லட்சத்து ஜனங்களையும் கொண்டு போகிறதற்கு ஒரு பலனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் பலியிடுவதற்கு எங்க போனோம்? வனாந்திரத்துக்கு. முதலாவதாக பார்த்தபோது பண்டிகை கொண்டாட போனாங்க, 2வது பலியிடுவதற்கு. அல்லேலூயா. ஆமென். பலியிடுகிற ஒரு இடம் இது. ஆமென். ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி. அல்லேலூயா. எத்தனை நாள் பிரயாணம் பண்ணணும்? 3 நாள் பிரயாணம் பண்ணணும். பொதுவா நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் உபவாச ஜெபம்னாலே 3 நாள் வைப்பாங்க. கன்வென்ஷன்னா 3 நாள் இருக்கும். அல்லேலூயா. இந்த 3 நாள் என்பது ஸ்தோத்திரம், 3 நாள். முதலாவது நாள் நம்முடைய பசிய, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, 2வது நாள் நம்முடைய ஆண்டவருக்கு நேராக ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயத்தை செலுத்த நேரிடுகிறோம். ஆமென். இருதயத்தை 2ஆம் நாள் செலுத்துகிறோம். இப்போ 3வது நாள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பலி செலுத்துகிற பொழுது பெரிய விடுதலையை கண்டுகொள்ளலாம். நீங்க உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல விடுதலை கிடைக்கல, சில காரியங்கள் எனக்கு ஜெயமாய் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள்ல 3 நாள் ஜெபிக்கிற ஜெபங்கள்ல, காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள்ல நீங்க கலந்து கொண்டு பாருங்க. ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் ஒரு செழிப்பான மற்ற ஆராதனைகள்ல வருகிற பொழுது நீங்க வந்துட்டு போவீங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. அது என்னைக்கோ ஒரு நாள் புதிதாக ஆண்டவரை பற்றி அறியாத ஒருவன் உள்ளே வருகிற பொழுது அவனுக்கிட்ட அந்த வார்த்தை பேசும். ஆமென். இப்போ நீங்க 5 வருஷம் 10 வருஷமா வந்துட்டே இருக்கிறீங்க, உங்கள்ட்ட ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. கடைசியில் என்ன ஆயிரும்? இது என்னைக்கோ பேசுற பேச்சு தானே, இந்த வார்த்தை என்னைக்கோ பேசுறதானேங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்படிதான் நிறைய ஜனங்கள் இன்னைக்கு உபவாச ஜெபங்கள்ல, ஆராதனைகள்ல, காத்திருப்புகள்ல, விழித்திருப்புகள்ல கலந்து கொள்றது இல்ல. ஆமென். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னை வனாந்திரத்துக்கு அனுப்ப ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு நினைச்ச நீங்களும் நானும் தான் இங்க ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுல சிலருக்கு வேணும்னா வேலைகள் இருக்கலாம், வர முடியாத தடைகள் இருக்கலாம். ஆனா பலரும் ஸ்தோத்திரம் என்ன நினைக்கிறாங்க? செழிப்பான ஒரு இடம், கானானுக்கு போகணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவரை யார ஸ்தோத்திரம் மோசேயை பார்த்து சொல்லி அழைக்கிற பொழுது 7வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். வாசிங்க. நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். பாருங்க, அவர் எகிப்தில இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எதை பார்க்கிறாரு? உபத்திரவத்தை பார்த்து கூக்குரலை கேட்கிறாரு. ஆமென். இப்ப ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உபத்திரவத்துல இருக்கிறாங்க, அவர்களுடைய அங்கலாய்ப்பு என்ன, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் ஒரு தலைவன்ட்ட கூப்பிடுறாரு. சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். ஆமா, வேதனை இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதனை. அடுத்து அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அதாவது
எகிப்தியருடைய அவர் எதற்கு இறங்குறாருன்னா, இங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, உபத்திரவப்படுறாங்க. அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்க? இதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல. கஷ்டம், அடிமைத்தனம், உபத்திரவம், சமாதானம் இல்ல, வறுமை, இந்த கண்டிஷன்ல இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? என் ஜனங்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், கூக்குரல் நான் கேட்கிறேன், அவர்கள் படுகிற கஷ்டங்களை நான் பார்க்கிறேன், அதனால அவர் இறங்கி வராரு. ஸ்தோத்திரம். நம்ம இறங்கி வந்து அவர் என்ன செய்யணும்னா, இந்த ஜனங்களை முதலாவதாக எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். அப்படிதானே? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு ஆசை. என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, விட முடியாது, சில பாவங்களை விடணும்னு நினைக்கிறாங்க, விட முடியல. அடிமைத்தனம், மதுபானத்துல இருக்கிறான், விடலாம்னு சொல்றான், அடுத்த நாள் போய் குடிச்சிடறான். டிவி சீரியலை பார்க்கறோம், இன்னைக்கு பார்த்து நாளைக்கு பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறோம், அடுத்த நாள் பார்த்துறோம். மொபைல யாருக்கிட்டயோ வேண்டாத காரியங்களை பேசுறோம், அடுத்த நாள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்ப பேசுறோம். இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது. இவன் அடிமைப்பட்டு இருக்கிறான், இவனை நான் எப்படியாவது விடுதலை ஆக்கணுங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு இருக்கு. அதுக்கு கூட அவனை விடுதலையாக்கி எங்க கொண்டு போனோம்? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நன்மையான நலமான ஒரு கானானுக்குள்ள கொண்டு போனோம். இதுதான் கர்த்தருடைய தரிசனம், திட்டம். அழைத்த போது அழைத்த மோச இடத்துல அதுதான் சொல்றாரு. ஆனா பார்வோன் இடத்துல போய் இவன் சொல்லுகிற பொழுது, என் ஜனங்கள் கானானுக்கு போகணும், என் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகணும், இவங்களை விட்டு அப்படின்னு சொல்லல. இல்லையா? என்ன சொன்னாரு? வனாந்திரத்துல பண்டிகை கொண்டாட போகணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போகணும், கானானுக்கு போகணும், இது எல்லாம் இருக்கு, ஆனா வனாந்திரத்துல பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லுகிற பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வனாந்திரத்துக்கு நான் எதுக்கு போகணும், உபவாச ஜெபத்துக்கு நான் எதுக்கு போகணும், யாரும் இல்லாத ஜெபத்துக்கு நான் எதுக்கு போகணும்? அல்லேலூயா. ஆனா உபவாச ஜெபம் இந்த வனாந்திரத்துல வந்தா தான் கானானுக்குள்ள போக முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க வரணும்? முதல்ல இங்க வரணும், உபவாச ஜெபத்துக்கு வரணும், காத்து இருக்கணும், விழித்து இருக்கணும். நான் மறுபடியும் நான் எல்லா ஜெபங்களிலேயும் எல்லா பிரசங்கங்களிலும் இதை நான் எதுக்கு சொல்றேன்? நீ ஒருத்தன் உபவாச ஜெபம் இல்லாம, காத்திருக்காம, விழித்திருக்காம, ராத்திரி ஜெபத்துல கலந்து கொள்ளாம, அல்லது வீட்டுல போய் ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம, மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்துறதுனால கானானுக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஆண்டவர் விடுதலை பண்ணினார்? அல்லேலூயா. எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருந்துட்டா போதுமா? கானானுக்குள்ள போக வேண்டாமா? பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டாமா? அதுக்காகத்தானே நம்முடைய அழைப்பு. ஆமென். அந்த கானானுக்கு, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மளை அவர் அழைத்து அவருடைய காணியாட்சிக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளலாம் என்று விரும்பி, ஆமென், அவர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி, ஒருவரை ஏற்படுத்தி நமக்கு அழைப்பு விடுவித்து இங்க கொண்டு வந்து சேர்த்தா நாம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. நான் செழிப்பான இடத்துக்கு தான் வருவேன். வருஷத்துல ஒரு நாள் 1ஆம் தேதி ஆராதனைக்கு சர்ச்சை நிரப்பிடுவோம் வந்து. அல்லேலூயா. அடுத்த வாரம் வரமாட்டேன். அல்லேலூயா. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. கானானுக்குள்ள போக முடியாது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையா வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். ஏன் வனாந்திரம் நீ பார்க்காம? இந்த வனாந்திரத்தை அனுமதிச்சது யாரு? ஆண்டவர். ஆமென். ஆவியானவர் தான் சொல்றாரு. ஆமென். பிசாசால சோதிக்கப்படும்படிக்கு இயேசுவை வனாந்திரத்துக்கு யார் கொண்டு போறா? ஆவியானவர். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தை அனுமதிச்சது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ இந்த வனாந்திரம் இல்லாம அடுத்த 3 வருஷம் ஆண்டவர் சக்சஸா ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமே எங்கதான்? இந்த வனாந்திரத்தை முடிச்சுதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பல ஜெயமான நன்மையான விஷயங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், நம்ம வாழ்க்கையிலே பல ஜெயத்தை பெற்றுக் கொள்ளணும். ஆரம்பம் எங்க? இந்த உபவாச ஜெபம் தான். அல்லேலூயா. நீங்க உபவாச ஜெபத்துல நீங்க வந்து ஜெபித்து முடித்துட்டு நீங்க போய் பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களை தெரியாமலே பல ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வர்றதில்லை. பிசாசு தடை பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா இந்த உபவாச ஜெபத்துக்கோ அல்லது காத்திருக்கிறதோ விழித்திருக்கிறதுக்கோ வந்துட்டா அவன் என்ன பண்ணிடுவான்? ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். பார்வோன் இடத்துல அடிமைத்தனம் போயிடும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் அடிமையா இருந்த ஒருவனை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என்ன பண்றான்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட கூடாது. ஆமென். நீங்க ஒரே ஒரு நாள் முயற்சி பண்ணி இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்து பாருங்க. அடுத்த நாள் வசனம் சொல்லுகிறது, பார்வோன் அவர்களை துரத்தி விட்டான். அங்க இருந்து போகிற சொல்லும்போது எப்படி விட்டான்? துரத்தி விட்டான். விடுறது இல்ல, துரத்தி விட்டுறான். போ, ஓடிடு, நீ அங்கே போயிரு, நீ துரத்தி விட்டுருவான். அல்லேலூயா. நீங்க வராமலே இருந்தா பார்வன் என்ன பண்ணுவான்? உங்களை அடிமைப்படுத்தி இன்னும் அதிகமான வேலைகளை கொடுத்து என்ன பண்ணுவான்? உபத்திரவப்படுத்துவான். அல்லேலூயா. இது அநேக ஜனங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு காரியம், ஸ்தோத்திரம், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உபவாச ஜெபம், ராத்திரி சாயந்தரம் நம்ம ஜெபிக்கிற ஆமென் ஸ்தோத்திர ஜெபங்கள், இதெல்லாம் யாரோ ஒரு சிலருக்கு தான்.
யாருக்கு? குறிப்பிட்ட பெண்களுக்கு ஜெபம், அல்லது குறிப்பிட்ட ஆண்கள் ஜெபம், அல்லது சிறுவர்களுக்கான ஜெபம், இல்லைன்னா பாஸ்டர்ஸ் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சிலருடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இளைஞரோடும், அதை வாசிங்க சிஸ்டர், எங்கள் 10 எங்கள் இளைஞரோடு எங்க போனோம்? அங்க போனோம். ஆனா நாங்க சும்மா போக மாட்டோம். எப்படி போவோம்? எங்க வாலிபர்களுக்கு கூட்டிட்டு போவோம். அடுத்தது எங்கள் முதியோர், எங்கள் வயதானவர்களும் வருவாங்க. எங்கள் குமாரரோடும், எங்கள் பிள்ளைகளும் வரும். எங்கள் குமாரத்திகளும் வரும். எங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம். ஆமென். இன்னைக்கு நம்மளே என்ன பண்றோம்? நம்ம ஜெபத்துக்கு வரும்போது நம்ம பிள்ளைகளை வீட்டுல விட்டு வந்துடுறோம். நம்ம ஸ்தோத்திரம். எப்படி? வாலிபர்கள் வர்றதே கிடையாது. வாலிபர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? செழிப்பான, எப்படிப்பட்ட செழிப்பான, அங்க போனா ஆடலாம் பாடலாம், நிறைய லைட் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. இங்க வர்றதுக்கு விருப்பமே இல்ல. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் செழிப்பான ஒரு இடத்தை தேடிட்டு இருக்காங்க, கானானை தேடிட்டு இருக்காங்க. ஆனா கானானுக்குள்ள நீங்க போகணும்னா வனாந்திரத்துல வராம கானானுக்குள்ள போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது வாலிபர்களா இருந்தாலும் சரி, இளைஞரோ முதியோரோ, ஆமென், யாரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? முதல்ல அல்லேலூயா, ஆமென், கானானுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணும்? வனாந்திரத்தை இது ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு இது ஒரு வனாந்திரம். நாங்க 4 பேர் மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அல்லது 10 பேர் மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அல்லது பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இது வனாந்திரம் அல்ல. அல்லேலூயா. அடுத்து உங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கான முதற் படி இது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. உங்கள் வாழ்க்கையில இதுவரை தடைபட்டிருந்த அநேக காரியங்களுடைய ஆரம்பம் இந்த உபவாச ஜெபம் தான். ஆமென். இந்த உபவாச ஜெபத்துல இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் 1ஆம் தேதி ஆனா என்ன பண்றோம்? வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பலரும் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுறீங்க, பலர் பாஸ்டர் சொல்ல வார்த்தை எடுத்துக்கிறீங்க, பலர் குலுக்கிற முறையில் அட்டச்சிட்டு எடுத்துக்கிட்டு இதுதான் எனக்கு வாக்குத்தத்தம்னு சொல்லிடுறீங்க. அல்லேலூயா. ஆனா எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமா இருந்தாலும் அதை பெற்றுக் கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு என்ன வேணும்? என்ன வேணும்? தகுதி வேணும். ஆமென். சும்மா வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால ஆண்டவரே சொல்றாரு, நான் ஒருவனை பார்த்து ஒருத்தரை பார்த்து இடிப்பேன், நாட்டுவேன், பிடுங்குவேன்னு சொல்லுவேன். ஒருவேளை அதுக்கு பாத்திரமா நான் இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? ஆமென். அப்படிதான் ஆண்டவர் யாரை ஒருத்தனை கட்டுவேன்னு சொல்லுவாரு, அவன் கட்டுகிறதற்கு பாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்கு யாரையாவது அழிப்பதோ நிர்மூலமாக்குவதோ சித்தமா? ஆனா எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள்? காரணம் என்ன? அல்லேலூயா. இந்த மேன்மையான ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளாததுனால. ஆமென். அப்ப பாத்திரம் இல்லாத ஒருவனை ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். அவர்தான் தகுதிப்படுத்துகிறவர், அவர்தான் அழைக்கிறவர், அவர்தான் வனாந்திரத்துக்கு கூப்பிடுறவர். ஆனா நான் வனாந்திரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அவரால் எகிப்துல இருந்தவங்களை விடுதலை பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் வரமாட்டேன்னு சொன்னா கானானுக்குள்ள எப்படி போவாங்க? போக முடியாது. அல்லேலூயா. அநேகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கானான், செழிப்பு, நான் பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆனா அது எந்த வழியாய் போக வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டது போல இப்ப வனாந்திரம் என்பது ஸ்தோத்திரம், மணல் சூழ்ந்த வறுமையான அப்படிப்பட்ட இடத்துல நம்ம நடந்து போக வேண்டியதில்லை. அது அந்த காலத்துல அப்படி நடந்து போனார்கள், அது வேற விஷயம். இப்ப வனாந்திரங்கிறது என்னது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள். ஆமென். ஆனா வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷமா போனாங்க? 40 வருஷத்துல ஸ்தோத்திரம். அவங்க பசியா இருந்ததோ, பட்டினியா இருந்ததோ, அதுதான் இருக்கா? அல்லேலூயா. அவர்கள் உடைகள் கிழிந்து போகல, அவங்க செருப்பு தேய்ந்து போகல. அல்லேலூயா. வனாந்திரத்துல, இந்த வனாந்திரத்தின் நிமித்தம் யாரும் அழிக்கப்படல, அவர்கள் செய்த பாவத்தினாலே மரித்தார்களே அல்லாமல் இந்த வனாந்திரத்தினால, சூடுனால, காற்றுனால யாருமே அழித்து போகல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வறட்சியான சூடான நேரத்துல அவர் என்ன பண்றாரு? மேகஸ்தம்பமா வந்துடுறாரு. அந்த சூடு அவங்களுக்கு தெரியல, வெப்பம் அவங்களுக்கு தெரியல. ஆமென். இரவுல இருள் வந்துடக்கூடாதுன்னு அக்னி ஸ்தம்பமா ஆண்டவர் வந்துடுறாரு. இப்ப அவங்களுக்கு இருளும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கூடவே இருந்து 40 வருஷம் அவர்களை நடத்தினார். ஆமென். இன்றைக்கு இந்த ஜெபங்களிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் கூடவே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இது ஒருவரையும் அழித்து போடாது. ஆனா நாம பாவம் செய்து நம்முடைய பாவத்தினால் அழிந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். அவர் வனாந்திரத்திலே வழியா நம்ம நடத்துறது கானானுக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா வைத்திருக்கிறாரு. உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடத்தினுடைய நடு பகுதியில நம்ம வந்துட்டோம். அப்படிதானே? அல்லேலூயா. உண்மைதானே? இப்போ அந்த எல்லாருமே நான் சொன்ன மாதிரி வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டோம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினதா அப்படின்னு பார்த்தா ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கையில இன்னும்
நிறைவேறல. இது என்ன நம்ம சொல்ல போனா, டிசம்பர் 30 போயிருந்த ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி எல்லாம் சொன்னீரு, இன்னும் நடக்கலையே நீ ஜெபம் பண்றவங்க அநேகர். அல்லேலூயா. நானே அப்படி ஜெபம் பண்ணிருக்கேன். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சிருங்க, அதை டிசம்பர் 31 தான் நிறைவேற்றுவாரா? அல்லேலூயா. ஆமென். இப்போ இதோ ஒரு காரியம், எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் என்னுடைய வயதெல்லாம் போய் அந்த வீட்டுல தங்க முடியாத சூழ்நிலை வந்த பிறகுதான் எனக்கு வீட்டை கொடுப்பாரா? எது ஆசீர்வாதம்? வீட்டை கொடுத்து வீட்டுல நான் தங்கி இருப்பது ஆசீர்வாதமா, அல்லது ஸ்தோத்திரம் வீடு ஸ்தோத்திரம் வீட்டை கொடுக்காம அப்படியே இழுத்தடிப்பது எது ஆசீர்வாதம்? வீட்டை கொடுத்தா நான் தங்கி இருக்கணும். ஆனா வீட்டை கொடுத்துட்டு நான் அந்த வீட்டுல இல்லைன்னா அது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமா? ஆமென். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் 30 வரை, இந்த வருஷம் லாஸ்ட் வரை தான் போய் அப்பதான் நிறைவேற என்ன இந்த வருஷம் என்ன இருக்குல்ல, என்ன நிறைவேற ஆண்டு வரை நிறைவேற்றி ஜெபம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? வருஷத்துல கடைசியில ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அது பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து கடைசியில கொடுத்துருவோம்னு நினைச்சா கொடுத்துருவாரு. அது யாருக்கு கொடுப்பாருன்னா, ஒரு செழிப்பை தேடுவாங்க இல்லையா? வருஷத்துல கடைசி நாள் 1 வரணும் ஆண்டவரே, 1 நாளைக்கு நான் அடுத்த வாக்குத்தத்தம் எடுக்க போறேன் ஆண்டவரே, நீங்க போன வருஷம் செஞ்ச வாக்குத்தத்தமே என் வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு போய் ஜெபம் பண்ணா பாவம் பார்த்து என்ன பண்ணுவாரு? சரி பெற்றுக்கொள், நாளைக்கு இன்னொன்னு நீ எடுக்க போற, குலுக்கல் முறையில் எடுக்க போற, இன்னைக்கு நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், கடைசியில 30 கொடுப்பாரு. ஆமென். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் எப்போ அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆபகுக் 3 வசனம். அல்லேலூயா. ஏன்னா வனாந்தரத்தின் பாதையில வாழுகிற நமக்கு அவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆமென். ஆமா. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் கேட்கிற பொழுது பயம் உண்டாயிற்று. அடுத்து, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். போதும். வருஷங்களின் நடுவிலே. அடுத்து என்ன எழுதிருக்கு? வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரும். ஆமென். வருஷங்களின் நடுவிலே அவர் என்ன பண்றாரா? ஆமென். அவருடைய கிரியைகளை விளங்க செய்கிறார். ஆமென். இப்போ கரெக்டான நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் நடுவுல கரெக்டா 6வது மாசம் வந்துட்டோமா? 6ஆம் மாசம் தானே? ஆமென். மற்றவர்களுக்கெல்லாம் அது டிசம்பர் 31. அல்லேலூயா. நமக்கு அது இப்போ. அல்லேலூயா. இன்னைக்கு. ஏன்னா ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் எப்படி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறோம். வனாந்தரத்திலே ஆராதிக்க, பண்டிகை கொண்டாட, பலியிட வந்திருக்க உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தங்கள் தாமதிக்காது. அல்லேலூயா. உங்கள் வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை இப்பொழுதே நிறைவேற்றுவார். இதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இதை நீங்க கண்டா நீங்க உண்மையாகவே ஆண்டவருடைய பாதையிலே வாழ்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்து கானான் எனக்கு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஒரு செழிப்பான வாழ்க்கை எனக்கு சமீபமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வனாந்தர பாதையில, இந்த உபவாச ஜெபத்துல யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் நான் ஜெபிப்பேன் என்று உறுதியாய், வாஞ்சையாய், ஆசையாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென்.